இது எங்கன எங்கன எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அத்தராசிமெண்ட்டா எங்கே எரிஞ்சிட்டு பன்றிமலையில். ஆத்தூர் டேமு. ஆத்தூர் டேமா? ஆத்தூர் டேம் பக்கத்தில் மலை இருக்குல்ல, அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆத்தூர் டேம் இங்கிட்டு தானே அம்மாவுக்கு. காட்டு தீ பரவிடுச்சு. காட்டு தீயால் யாராவது பற்ற வச்சு பரவிச்சான்னு தெரியல. ரொம்ப மோசமாக எரியுது. பக்கத்தில் போய் பார்ப்போமா? பக்கத்தில் போகலாம். காட்டு தீனா வந்து வெயில் அதிகமாக அடிக்குதுல்ல சாரோ, மரங்கள் வந்து காற்றடிக்கும் போது உரசி உராய்வு தன்மையில் எரியும். அதான் காட்டு தீ. இது காட்டு தீலாம் இல்லாமம்மா, யாராவது பற்ற வச்சுருப்பாங்க, பரவி இருக்கும். பற்ற வச்சா இவ்வளோ தூரம்? அப்படி கிடையாது, பற்ற வச்சா வந்துடும், அப்படியே பிடிச்சிரும். பயங்கரமாக இருக்குது பார்த்தாலே. கிட்டத்தில் எப்படி இருக்கு சிவா? பக்கத்தில் போய் பார்ப்போம் வா. இந்தா வா, பக்கத்தில் போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம்? ஒரு 10 கிலோமீட்டர் வருமா இங்கேருந்து? நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் போய் பார்ப்போம், எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, எங்கேயாவது தீ பற்ற வச்சுட்டிங்கன்னா அமர்த்தி விட்டு போயிருங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அப்படியே விட்டு போனோம்னா இந்த மாதிரி தான் எரியும். மலையில் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. வாருங்கள் செல்லலாம், பக்கத்தில் போய் செல்லலாம். பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. வாருங்கள் செல்லலாம். ஆனால் இப்போ அது கீழே வந்து ஊர்கள்லாம் இருக்கும்ல, அப்போ ஊர்லாம் வந்து ரொம்பவும் ஹீட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். மணி எத்தனை இப்போ? 35. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஊர் வந்து வீரர்கள் வந்து வீரப்பண்ணப்பட்டிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்க அழகாக தெரியல, சீரியல் செட்டு மாதிரி தெரியுதுத்தியா. மணி 11:30 மணி ஆச்சு. இந்த டைமில் யாராவது போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ்லாம் வருவாங்க தெரியுமா நம்ம ஊருக்கு. யாராவது வந்து பார்த்து எங்கிட்டு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் வச்சுக்கேன், அந்த தீயரி இது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கேன், அவ்வளோதான். தீய இது பார்க்கலாம்னா வீட்டில் போய் தூங்குங்கன்னு சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்க. ஏன் சார்னியா? அதான் அழகாக தான் இருக்கு. அழகாக இருக்கும். நீ எந்த ஊர் பற்றி அழகாக இருக்கும். அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருப்போமா? அது பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கா, நான் போக போக தூரமாக போயிட்டு. ஆமாம், நம்ம அங்கேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து பார்க்குறப்பே பார்த்தா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம வந்துட்டே இருந்தால் அது தூரமாக போயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ எரியுது அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள தோணுச்சு. அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். இரவு நேரத்தில் 11:30 மணி அளவில் சுற்றுலாவுக்கு செல்ல போகிறோம். அப்படி சொல்லக்கூடாது. இரவு 11:35. பிக் பாஸ் மாதிரி சொல்லணும். இப்போ பக்கத்தில் வந்துருச்சு. சூப்பராக அழகாக தெரியுதுப்பா. இப்போதான் பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சூப்பராக தெரியுதுடா. இப்போ இங்கிட்டு எரியுதா? இந்த பக்கம் எரியுதா? எரியுதால சும்மா அது வெளிச்சமா எரியுது, குட்டி குட்டியாக தெரியுதுல்ல. ஆமாம். புகையெல்லாம் பாருங்க, இவ்வளோ புகை வருதுல்ல. சவுண்டு இருக்குதுல்ல. அது இங்கே பைபாஸ் ரோட்டில் வண்டி போகிற சவுண்டு. ஃபயர் சர்வீஸா? பன்றிமலையிலேருந்து ஃபயர் சர்வீஸ் சவுண்டு கேட்குதா? இது பன்றிமலையா ஆத்தூர் டேமா? ஆத்தூர் டேம் இருக்க சான்ஸ் இல்லை, பன்றிமலையாக தான் இருக்கும். பன்றிமலை அங்கிட்டு போகணும்ப்பா. இது வந்து பக்கத்தில் இருக்குது. இது என்ன மலை தெரியவே மாட்டேங்குது வீடியோவில். பன்றிமலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்தூரில் எங்கம்மா மலை இருக்குது? என்னப்பா அது பேசிக்கிட்டு? ஆத்தூரில் சுற்றிக்கு மலையாக தான் இருக்குது. டேம் சுற்றிக்கு போகிற மலையாக தான் இருக்குது. அதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம இருக்குது, நல்லா பெருசாக இருக்குல்ல. அந்த இது வந்துட்டான்.
ஏதாவது பாதாம் பால் பவுண்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாம். நைட்டு 11:45 தான். அது யாரோ ஒரு ஆள் இருமுறாங்க. சரோ தான் இருந்தது. சளி எல்லாத்துக்கும் இருப்பேன் வெயில் காலம்னால. பேக்கிங் இந்த பக்கம் ஆனால் இது போயிடலாமா? இங்கிட்டா இப்படி போய் அங்கே நின்று பார்த்தா தெரியாதோ? இப்போ வந்து இங்கே வந்துட்டேன் சரண்யா. ஆனால் இங்கிட்ட ஹைவே ரோடு பாரு. ஹைவே ரோட்டில் இருந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. அதாவது நம்ம பக்கத்தில் வர வர ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு மழை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அங்கே போக முடியாது, ஏன்னா இருட்டாக இருக்கும். மலையில் தீ பிடிச்சி வர எரிஞ்சிட்ருக்கா. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ போய் கண்டுபிடிக்க முடியாது.